ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவா என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரையுலகத்துக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்காரு. இப்போ 51வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரசிகர்களுடைய சார்பாகவும் நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய அந்த தலைவருக்கு முதல்ல இந்த 50 ஆண்டு கால பொன்விழாவை நாம் பெரிய வாழ்த்துக்களோட இந்த கூலி படத்துடைய விமர்சனத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், சார்லி, காளி வெங்கட், சிறப்பு தோற்றத்தில் திரு அமீர் கான் அவர்கள், இவங்க எல்லாம் இந்த படத்தில் இவ்வளோ நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கிற இந்த படத்துக்கு இசை அனிருத், எடிட்டிங் பிலோமின்ராஜ், கேமராமேன் கிரீஷ் கங்காதர். கூலி படத்துடைய கதை என்னங்க? ஈஸியாக யூகிக்கக்கூடிய ஒரு கதையை ஒரு சூப்பரான த்ரில்லர் மூலமாக இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். உண்மையாக சொல்லப்போனால் சத்யராஜ் ஸ்ருதிஹாசனுக்கு தந்தையாக வராரு. இன்னும் கூட அவர்களுக்கு 2 மகள்களும் உள்ளனர். ஒரு கட்டத்தில் ஒரு நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிற விஷயத்தில் சத்யராஜ் அவர்கள் இறங்குறாரு. அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்ச பிறகு அங்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சத்யராஜ் அவர்களுக்கு தெரிய வருது. என்னென்னா அதை விட அவங்க பெரிய நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா அந்த கேங்ஸ்டார் மூலமா சத்யராஜ் அவர்கள் பழி தீர்க்கப்படுறார். பழி தீர்க்கப்பட்ட பிறகு 30 வருடமாக அண்டர் கவரில் இருந்துகிட்டு இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியில் வர்றார். எதுக்காக 30 வருடமாக அவர் அண்டர் கவர்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸுங்க. நிஜமாக சொல்கிறேன், அதை நான் ரிவீல் பண்ணவே கூடாது. நீங்களே போய் படத்தை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திடுறேன். என்னென்னா, தயவுசெய்து படத்தை தயவுசெய்து எங்கேயுமே விட்டுடாதீங்க. படம் போடுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்ட்டு உக்காந்துருங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 36 செகண்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50வது ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டைட்டில் கார்டை ரெடி பண்ணியிருக்காங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 30 ஆண்டுகள் சைலண்ட்டாக இருந்தவர், அண்டர் கவரில் இருந்தவர், வெளியில் வராரு. சத்யராஜ் எதனால் பழி தீர்க்கப்படுறார், சத்யராஜுக்கு உண்மையிலே என்ன நடந்தது, அவர் எந்த விஷயத்துக்காக அவர் பாதிக்கப்பட்டார்ன்றதை அப்படி அலசி ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கும் போது சூப்பரான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை விடுறாங்கங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் தான் நம்ம முதல்ல ஒரு டீசர் பார்த்து பார்த்தீங்களா, டிஸ்கோன்ட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்ட்ரோல் பிளாக்கை விடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. படம் போட்ட உடனே எங்கடா ரஜினிகாந்தை காணன்னு கத்தாதீங்க. ஏன்னா படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் கழித்து தான் ரஜினிகாந்தோடைய இன்ட்ரோவே அறிமுகமாகுது. அந்த ரஜினிகாந்த் இன்ட்ரோ கூட எப்படின்னா, சும்மா டவலை எடுத்து சுற்றிக்கிட்டு சிக்கிடு வைப்பு சாங்கோடவே தலைவர் என்ட்ரி ஆகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மாசாகவே இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் படம் எதை நோக்கி பயணிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக மேல் நோக்கி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. எளிதில் யூகிக்கக்கூடிய கதையாக இருந்தால் கூட, ஆனால் இதை திரைக்கதையாக வடிவமைத்த விதத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் மட்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. படம் வேறு லெவலில் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் தெரிக்க போகிற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்படி விக்ரம்க்கு படத்தில் கமலஹாசனுக்கு இன்ட்ரோல் பிளாக் எப்படி ஒரு மாசாக அமைஞ்சிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இங்கே தேவா யார், தேவாவை பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் யார் அப்படின்ற விஷயத்த இன்ட்ரோல் பிளாக்கில் கொடுத்துருக்க விதத்தில் நம்ம ரசிகர்களை எழுந்து நின்று ஆக்ரோஷம் பண்ண வைக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். 2ஆம் பாதி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, 2ஆம் பாதி தான் உங்களுக்கு முழுமையான கதைக்களமாகவும் தாறுமாறு தப்பட்டெல்லாம் அடுத்து அடித்து நொறுக்கின்னு இருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் சத்யராஜ், உபேந்திரா, ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கும் அந்த கேங்ஸ்டர் கும்பலுக்கு என்ன சம்மந்தன்றதை கிளியராக செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். 10 நிமிடங்கள் மட்டுமே நம்ம உபேந்திரா அவர்களுடைய கதாபாத்திரமும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க. சௌபின் ஷாகிர் இவருடைய கதாபாத்திரம் உண்மையிலேயே இந்த படத்தில் அழகாக பொருந்திருக்கு. என்னென்னா, ஒரு ஹார்பரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டான்னு கூட சொல்லலாம்.
பார்க்க ஏதோ தம்ம துண்டு தாங்க இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா சாங்லாம் வேற லெவலில் டான்ஸ் ஆடிருக்காரு. உண்மையாக சொல்ல போனால் நாகார்ஜுனா பண்ணுற பல சமூக விரோத செயல்களில் ஹார்பர் கண்ட்ரோலும் ஒன்று. அந்த ஹார்பர் கண்ட்ரோல் இன்சார்ஜாக தான் நம்ம சௌபின் சாகர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேங்க, சௌபினுக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு ரவுண்டே வருவாருங்க. அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடிப்பு அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஆடியோ வெளியீட்டு விழாவில் கூட வந்து நம்ம ரஜினி சார் அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாரா. நம்ம வந்து மஞ்சுமல் பாய்ஸில் ஏதோ 2-3 சீன் நம்ம பார்த்தோம், அப்படி அசல்ட்டாக இருந்தார். ஆனால் அது இந்த படத்தில் பாருங்கள் அற்புதமாக அடிச்சுக்கிறேன். என்ன இப்போ கூட எழுதி வச்சிங்க. இந்த படத்துக்கு அப்புறம் சௌபினுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வருவார். நீங்கள் வேணால் பாருங்கள், எழுதி வச்சிங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சைமன்ற ஒரு நாகார்ஜுனோட கேரக்டரில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆரவாரம் மிக்க ஒரு வில்லனாக வந்து, அதை எப்படி சொல்கிறேன்னா கத்தி எடுத்து குத்தாமல் பெரிய எடுத்து டம்மு டும்முன்னு சுடாமல் ஒரு எலக்டான ஒரு வில்லனாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா அவர்கள். இந்த படத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்லியாகணுங்க, அனிருத்தோடைய இசை. நம்ம பார்த்தது வந்து வெறும் ஒரு 10% கூட கிடையாது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது மற்றபடி எல்லாமே பார்த்தது எல்லாமே 10% கூட கிடையாதுங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் தனித்தனியாக ஒரு தீம் மியூசிக்கை போட்டிருக்காரு. உபேந்திரா வரும்போது ஒரு தீம் மியூசிக்கு, சத்யராஜ் வரும்போது ஒரு தீம் மியூசிக்கு, நாகார்ஜுனா வரும்போது ஒரு தீம் மியூசிக்கு, சௌபின் சாகிர் வரும்போது ஒரு தீம் மியூசிக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனால் 5 நிமிஷம் வரக்கூடிய அமீர்கானுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு தீம் மியூசிக்கை போட்டிருக்காரு. இது எல்லாத்தையோட ஹைலைட்டாக சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஹீரோக்கும் வந்து இன்ட்ரொடக்ஷன் போது ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு தனித்தனியான ஒரு பிஜிஎம்மை வந்து போட்டு கலக்கியிருக்காரு அனிருத் அவர்கள். உண்மையிலே வந்து இந்த படத்தை வந்து அனிருத் அவர்களை நம்ம பாராட்டியாகணும். அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக வந்து பிஜிஎம்லும் பாடல்களும் சரி கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் ரஜினி சாரோடைய இது எப்படி இருக்கும், ரஜினி சாரோடைய விஷயங்கள்லாம் எப்படி பண்ண போகிற இந்த படத்தில் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது என்னென்ன, முதல் படம் ஆரம்பித்த 15 நிமிடத்துக்கு பிறகு தான் ரஜினிகாந்த் அவர்களே வராரு. ஆனால் 15 நிமிடத்துக்கு பிறகு வந்தால் கூட ஆனால் படம் முழுக்கவே ரஜினிகாந்த் இருக்கார். குறிப்பாக சொல்லப்போனால் ரஜினிகாந்தோடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பெரிய 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 ஹைலைட். இந்த படத்தில் யாரும் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டுகள், இன்னும் சொல்லப்போனால் சூப்பரான ஒரு கெட்டப்பு, அதெல்லாம் ரிவீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ட்ரெய்லரில் கூட நம்ம பார்த்தோம். மேக்ஸிமம் ட்ரெய்லரில் வந்து அனைத்து காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா 90% கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்த அனைத்து விஷயங்களுமே ஒரு ட்ரெய்லரில் வந்து 90% விஷயங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது, இந்த படத்தை சம்பந்தமான விஷயங்கள். ஆனால் 15 நிமிடங்கள் கழித்து வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் அதற்கு பிறகு ரசிகர்களுக்கு பல விருந்துகளை கொடுத்துருக்கார். இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் பாதியில், அதாவது செகண்ட் ஹாஃபில் பல மாஸ் சீன்கள். எப்படி நம்ம ஜெயிலரில் வந்து வர்மனை பார்க்க வருவார் தெரியுங்களா, ஜெயிலர் வந்துட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காரை விட்டு இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பல மாசான காட்சிகளை இந்த படத்தில் ரஜினி அவர்களுக்காக வைத்திருக்கார். அமீர் கான் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 நிமிடம் தான் அவருடைய கேமியோ. அங்கே தான் வந்து பெரிய ஹைலைட்டே வச்சுருக்காங்க. அமீர் கானுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கையில் கொடுத்துட்டார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். என்னென்னா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, இது எல்சியூவில் இருக்காட்டு. நான் இப்போது ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த படத்துக்கு பிறகு இனிமேல் லோகேஷ் கனகராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த கூலி படத்துடைய விஷயத்தை நிறைய படங்கள் இதுக்கப்புறம் கையாள்வார் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது எல்சியூவா இல்லை சிசியூவான்னு சொல்ல வைக்கிறது. ஏன்னா கூலி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரியும் வந்து நம்மளே போட்டு திசை திருப்பியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களும் எதிர்பார்க்காத திருப்பங்களும் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காலங்காலமாக ரசித்திருந்த அந்த ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப்போனால் முழுக்க ஆக்ஷனை மையப்படுத்தியே இந்த கதைக்களம் நகருவதனால தான் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து. எளிதில் யூகிக்கக்கூடிய கதையாக இருந்தால் கதை நம்ம படம் போட்டு ஒரு மணி நேரத்தில் சொல்லிடலாங்க ஃபுல் கதையை தான்பான்ட்டு. ஆனால் எளிதில் யூகிக்கக்கூடிய கதையாக இருந்தால் கூட உங்களை வந்து அந்த 2 மணி நேரம் 50 நிமிஷம் இப்போ சும்மா பரபரப்புற ஆக்ஷனோடவே உங்களை உட்கார வச்சுக்கிறதுல தீப்பொறி பறக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஆக்ஷனை மையப்படுத்தியே ஆக்ஷனை நம்பியே இந்த படத்தை முழுக்க இயக்கியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ன்றது தெளிவாக தெரியுது. நாகார்ஜுனா கேங்குக்கும் ரஜினிகாந்த் கேங்குக்கும் என்ன ஃப்ளாஷ்பேக்கில் விஷயம், அமீர் கான் எந்த விதத்தில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அழகாக வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொடுத்துருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இந்த படத்துடைய எடிட்டிங், இந்த படத்துடைய கேமரா ஒர்க், இது எல்லாமே லோகேஷ் கனகராஜோட டீம் அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது மட்டும்
தெளிவாக இந்த படத்தை பார்த்து கொடுக்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு மாஸான ஒரு ப்ரெசன்டேஷனை அழகாக நம்ம ரசிகர்களுக்கு விருந்தாக இந்த கூலி படத்தில் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கூலி அனைவரும் ரசிக்கக்கூடிய படமாக இருந்தால் கூட இந்த திரைப்படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் யாரும் இந்த படத்தை பெரும்பாலும் பார்க்க முடியாத ஒரு நிலை தான் இப்போதைக்கு. இன்னும் வந்து அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இதுவரை வெளியான தமிழ் படங்களிலேயே அதிக வசூல், முதல் நாள் வசூலை ஈட்டி தந்த திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். சரி, மொத்தத்தில் கூலி என்னங்க ஸ்பெஷலு? இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், இவ்வளோ இதுவாக இருந்தோம், டிக்கெட் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இங்கே கிடைக்குமா, அங்கே ஓடலாமா, இங்கே ஓடலாமா, நாங்கள் சண்டைலாம் போட்டுட்டு இருந்தோங்க. மொத்தத்தில் கூலி திரைப்படம் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லப்போனால் கூலி தலைவன் இறங்கி சரித்திரம் எழுதிட்டார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.